இடிபாடுகளில் தேடல் மற்றும் மீட்பு குறித்த பயிற்சி தொகுதிக்கு வரவேற்கிறோம். இந்த தொகுதியின் முடிவில் நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது சரிவுக்கான காரணங்களை விளக்குதல், இடிபாடுகளில் தேடல் மற்றும் மீட்பு, தேடல் குழுவின் அமைப்பை தெரிந்து கொள்ளுதல், தேடலுக்கு பயன்படுத்தப்படும் அடிப்படை உபகரணங்களை பட்டியலிடுதல், தேடுதல் மற்றும் கண்டுபிடிப்பதற்கான படிகளை விளக்குதல், தேடல் மற்றும் கண்டுபிடிப்பதற்கான முறைகளை விளக்குதல், பாதிக்கப்பட்டவர்களை நிர்வகிப்பதில் தன்னார்வலர்களின் பங்கை விளக்குதல். CSSR அதாவது Collapsed Structure Search and Rescue என்பது கட்டமைப்பு சரிவு சம்பவங்களில் பாதுகாப்பான தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் ஒரு நடவடிக்கையாகும். கட்டிட இடிபாடு என்பது தரமற்ற கான்கிரீட் மற்றும் கட்டுமானத்தால் நிகழ்கிறது. கட்டமைப்பு சரிவுக்கான சில பொதுவான காரணங்கள்: மண் சரிவுகள், மூழ்கும் துளைகள் போன்ற தரை உறுதியற்ற தன்மை, தீ விபத்து, வாகன பாதிப்பு, கட்டிடத்தின் வயது, கட்டிடம் கட்ட பயன்படுத்திய பொருட்கள், முறைகள் மற்றும் வடிவமைப்பு போன்ற கட்டமைப்பு பண்புகள், தீவிர வானிலை, மழை, வெள்ளம், பனிப்பொழிவு, சூறாவளி மற்றும் காற்று புயல்கள், வெடிகுண்டுகளால் மற்றும் பட்டாசு பயன்பாடுகள் போன்றவற்றின் காரணமாக வெடிப்புகள், பூகம்பம் அல்லது எரிமலை செயல்பாட்டால் அதிகப்படியான எரிமலை சாம்பல் படிவுகள் படிவது போன்றவை ஆகும். கட்டிட இடிபாடுகளின் போது இடிபாடுகளுக்கு அடியில் மக்கள் சிக்கிக்கொள்ளலாம். NDRF குழுவானது இடிந்து விழுந்த கட்டமைப்புக்குள் ஒரு வெற்றிடமான இடத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் உயிரோடு இருப்பதை உறுதிப்படுத்த நுட்பமான மீட்பு நடைமுறை மற்றும் உத்திகளை பின்பற்ற வேண்டும். பாதிக்கப்பட்டவருடன் பேசுவதற்கு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை கண்டுபிடித்து உதவுவதற்காக உடல் ரீதியான தேடலை மேற்கொள்ள வேண்டும். உடல் ரீதியான தேடலுக்கு தேவையான அடிப்படை உபகரணங்களை பற்றி அறிந்து கொள்வோம். உடல் ரீதியான தேடலுக்கு தேவையான அடிப்படை உபகரணங்கள்: தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் அவசர மருத்துவ பெட்டியின் முழுமையான தொகுப்பு. குறைந்தபட்சம் 12 மணி நேரம் உதவியின்றி செயல்பட குறைந்தபட்ச தனிப்பட்ட பொருட்கள் தேவை. குடிநீர், உணவு, சரியான ஆடை, இது போன்ற அடிப்படை கருவிகள். வாக்கி-டாக்கி போன்ற கையடக்க ரேடியோக்கள். கட்டிடம் மற்றும் பணியிடத்தை குறிக்கும் பொருட்களின் வண்ணப்பூச்சு, சுண்ணாம்பு, கொடிகள், கூம்புகள், குறியிடுதல் அல்லது காட்சி நாடாக்கள், எச்சரிக்கை மற்றும் சமிக்கை சாதனங்கள், உளவு மற்றும் பார்வை உபகரணங்கள், தொலைநோக்கிகள், புகைப்பட கேமரா, ஒளிரும் விளக்கு, வரைபடங்கள், பென்சில்கள், வண்ண பேனாக்கள், கிளிப் போர்டுகள், மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப தேடல் உபகரணங்கள் போன்ற கூடுதல் பொருட்கள். அபாயகரமான பொருட்கள் பதிலளிப்பு கையேடு. நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களை தேடி கண்டுபிடிப்பதற்கான படிகளை பார்ப்போம். படிகள் பின்வருவனவற்றை உள்ளடக்குகின்றன: கிடைக்கக்கூடிய தகவல்களை தொகுத்து பகுப்பாய்வு செய்யவும், கூம்புகள் மற்றும் குறியிடுதல் அல்லது காட்சி நாடாக்களின் உதவியுடன் பகுதியை குறிப்பதன் மூலம் காட்சியை பாதுகாக்கவும், கட்டமைப்பின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்து மதிப்பீடு செய்து இடிபாடுக்குள் பாதிக்கப்பட்டவர்கள் சிக்கியிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்று பாருங்கள். மேற்பரப்பில் அல்லது அதற்கு அருகில் எளிதாக அணுகக்கூடிய வகையில் பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு வரவும், கட்டமைப்பின் வரைபடத்தை உருவாக்கவும், தேட வேண்டிய பகுதியை தேர்ந்தெடுக்கவும், ஒரு தேடல் முறையை தேர்ந்தெடுக்கவும், கிடைக்கக்கூடிய பொருட்கள் மற்றும் உபகரணங்களை கொண்டு பாதிக்கப்பட்டவர்களின் சாத்தியமான இருப்பிடத்தை உறுதிப்படுத்தவும் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டறியப்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு முன் சிகிச்சையை தொடங்கவும். 2 வகையான தேடல் செயல்பாடுகள் உள்ளன. அவை அவசர தேடல் மற்றும் விரிவான அல்லது கட்டட தேடல். மேலும் அறிய ஒவ்வொரு வகையையும் அழுத்தவும். மேற்பரப்பு அல்லது எளிதில் அணுகக்கூடிய வெற்றிடங்களில் உயிர் பிழைத்தவர்களின் இருப்பை கண்டறிவதற்கான அவசர தேடல் மிக விரைவாக நடத்தப்படுகிறது. இது கீழ்கண்டவற்றை நிறைவேற்றுகிறது: பாதிக்கப்பட்டவர்களை விரைவாக கண்டறிதல், காட்சி மதிப்பீடு, இதில் சேர்க்கப்பட்ட தகவல்கள் மீட்பு பிரச்சனையின் அளவை மதிப்பிட உதவும். இது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய வெளியேற்ற நடைமுறைக்கு முன்னுரிமை அளிக்க உதவுகிறது. விரிவான அல்லது கட்டட தேடல் பாதிக்கப்பட்டவர்களை சரியான இடத்தை கண்டறிய மிகவும் நேர்த்தியான மற்றும் தொழில்நுட்ப முறையில் நடத்தப்படுகிறது.
ஒரு விரிவான அல்லது கட்டிட தேடல் இதை நிறைவேற்றுகிறது. ஒரு முழுமையான முறையான தேடல் அவசியம். தேவைக்கு அதிகமான தேடலுடன் மற்றும் தேடல் ஆதாரங்கள் மற்றும் முறைகளை பயன்படுத்துதல். தேடல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள பல்வேறு தேடல் முறைகள் உள்ளன. அவை உடல் ரீதியான வெற்றிட தேடல், சப்தமிட்டு தேடல், வரிமுறை தேடல் மற்றும் மோப்பநாயின் உதவியுடன் தேடல். அவை ஒவ்வொன்றையும் விரிவாக அறிந்து கொள்வோம். உடல் ரீதியான தேடல் நடவடிக்கைகளுக்கு சிறப்பு அல்லது தனிப்பட்ட விலையுயர்ந்த உபகரணங்கள் தேவையில்லை. அவர்களின் உணர்வு மற்றும் சில நிறுவப்பட்ட நடைமுறைகள் மட்டுமே தேவை. பெரும்பாலான சம்பவங்களில் நிபுணத்துவ மீட்பு குழுக்கள் வருவதற்குள் அக்கம்பக்கத்தினர், வழிப்போக்கர்கள் அல்லது தன்னார்வலர்களால் உடல் ரீதியான தேடல் செய்யப்படுகிறது. பயிற்சி பெற்ற ஆப்தாமித்ரா போன்ற உள்ளூர் ஆதரவாளர்களின் உதவியுடன் இது போன்ற தேடல் நடத்தப்படும். உடல் ரீதியான வெற்றிட பகுதி தேடலின் நன்மை என்னவென்றால், தேடலுக்கான ஆதாரங்களை உடனடியாக கிடைக்கின்றன. பெரிய பகுதிகளை விரைவாக முடிக்கலாம். உடல் ரீதியான தேடலுக்கு நிபுணர்களோ சிறப்பு உபகரணங்களோ தேவையில்லை. முயற்சியை ஆதரிக்க தன்னார்வலர்கள் விரைவாக பயிற்சி பெறலாம். உடல் ரீதியான வெற்றிட தேடலின் பொழுது பாதிக்கப்பட்டவர்களின் சரியான இடம், நிலை மற்றும் இருப்பு ஆகியவற்றின் உறுதியான சரிபார்ப்பை பார்வை வழங்குகிறது. மேலும் நேர்மறையான கண்டுபிடிப்புகளுக்கு இரண்டாம் நிலை சரிபார்ப்பு தேவையில்லை. உடல் ரீதியான வெற்றிட தேடலின் சிக்கல்கள் பொதுவாக மேற்பரப்பு அல்லது எளிதில் அணுகக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களை மட்டுமே கண்டறிய முடியும். தேடுதல் தந்திரங்கள் விரைவில் குறைவான செயல்திறன் கொண்டவை. தேடுதல் பணியாளர்களுக்கு அருகில் சென்று தேடுவது ஆபத்தானதாக இருக்கலாம். தேடல் தந்திரங்களின் முடிவுகள் உறுதியானவை அல்ல. பாதிக்கப்பட்ட அனைவரும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனரா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அடுத்து வெற்றிடங்கள் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். வழக்கமான சரிவு வடிவங்களின் வெற்றிடங்களின் சாத்தியமான இருப்பிடம். வி வடிவ சரிவு. இது பொதுவாக மைய ஆதரவு சமரசம் செய்யப்படும் பொழுது நிகழ்கிறது. மேலும் தரை அல்லது கூரை சரிந்து வி வடிவத்தில் குடியேறும். பேன்கேக் சரிவு. இது பூகம்பத்தின் விளைவாக பல அடுக்கு கட்டிடத்தில் உள்ள தூண்கள் மற்றும் பிற துணை கட்டமைப்புகள் தோல்வியடையும் பொழுது ஏற்படுகிறது. இதனால் மாடிகள் ஒன்றன் மேல் ஒன்றாக விழும். லீன் டு சரிவு. இது தரை, கூரை அல்லது கட்டமைப்பின் ஒரு பக்கம் மட்டுமே இடிந்து விழுந்து ஒரு சாய்வாக உருவாகும் பொழுது ஏற்படும். கட்டமைப்பின் சுவர்களின் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவை தோல்வியடையும் பொழுது கேன்டிலிவர் சரிவு ஏற்படுகிறது. மீதமுள்ள சுவர்களை சார்ந்து கட்டமைப்பதற்கான ஆதரவை விட்டுவிடுகிறது. இப்போது பல அறைகளில் உடல் ரீதியான தேடல் மூலம் செயல்முறையை புரிந்து கொள்வோம். பல அறைகளை தேடுவதற்கான அடிப்படை அறிவுறுத்துதல்: வலது பக்கம் செல்லுங்கள், வலது பக்கம் இருங்கள். கட்டமைப்பிற்குள் நுழைந்த பிறகு வலதுபுறம் திரும்பவும். பார்வை அல்லது உடல் ரீதியாக வலது சுவருடன் தொடர்பில் இருங்கள். அணுகக்கூடிய பகுதி முழுவதும் தேடப்பட்டு குழு தொடக்க புள்ளிக்கு திரும்பும் வரை. தேடல் குழு வெளியேற வேண்டும் மற்றும் அவர்கள் உள்ளிட்ட திசையை நினைவில் கொள்ள முடியவில்லை என்றால், உங்கள் இடதுபுறத்தில் வைத்து உடல் ரீதியாகவோ அல்லது பார்வையாகவோ அதே சுவருடன் தொடர்பில் இருங்கள். தற்பொழுது சப்தமிட்டு தேடல் எப்படி என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த தேடலில் தேடுபவர்கள் சரிந்த கட்டமைப்பை சுற்றி கடிகார திசையிலோ அல்லது எதிர் கடிகார திசையிலோ பாதிக்கப்பட்டவர்களை தேடுகிறார்கள். அவர்கள் சப்தமாக கத்தியோ அல்லது மெகாஃபோனை பயன்படுத்தியோ அழைக்கிறார்கள். தேடுபவர்கள் அனைவரும் பதில்களை கேட்கிறார்கள். அவை அறிவுறுத்தல்களுக்கு சாத்தியமான பதிலின் திசையை சுட்டிக்காட்டுகின்றன. ஒன்றுக்கும் மேற்பட்ட தேடுபவர்கள் ஒலியை கேட்டால், அவர்கள் சுட்டிக்காட்டும் திசையானது ஒலியின் மூலத்தின் மீது முக்கோணமாக இருக்கும். ஒவ்வொரு மீட்பவரும் செய்யும் தனிப்பட்ட குறிப்புகளில் இது குறிப்பிடப்பட வேண்டும். பகுதியின் தோராயமான வரைபடம் மற்றும் ஒலியின் மூலத்தின் திசை ஆகியவை வரைபடத்தில் குறிக்கப்பட வேண்டும். சப்தமிடுவதை தவிர தேடுபவர்கள் ஒரு பதிலை பெறுவதற்காக ஏதாவது பொருளின் மீது திடமான பொதுவான உலோகப் பொருள்களை கொண்டு தட்டலாம். சப்தமிட்டு தேடல் முறையின் நன்மைகளை பற்றி அறிந்து கொள்வோம். பெரிய பகுதிகளை விரைவாக உள்ளடக்கும் திறன் கொண்ட எளிதில் பாதிக்கப்பட்டவர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன.
சப்தமிட்டு தேடுதலுக்கு நிபுணர்கள் அல்லது தனிப்பட்ட மின்னணு உபகரணங்கள் தேவையில்லை. முயற்சியை ஆதரிக்க தன்னார்வலர்கள் விரைவாக பயிற்சி பெறலாம். பாதிக்கப்பட்ட இடத்தில் தேடுபவர்கள் விரைவான முக்கோண வடிவில் சேரலாம். சப்தமிட்டு தேடுதல் என்பது உறவினர்களாலும் பாதுகாப்பு நிலையில் இருந்து இரவும் பகலும் பயன்படுத்தலாம். மெகாபோன்கள் மற்றும் மின்னணு கேட்கும் சாதனங்களை பயன்படுத்தி இந்த செயல்முறைகளை மேம்படுத்தலாம். சப்தமிட்டு தேடல் முறையின் சிக்கல்களை பார்ப்போம். பாதிக்கப்பட்டவர்களின் நிலை மோசமடைவதால் காலப்போக்கில் அவர்களின் செயல்திறன் குறைகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் அடையாளம் காணக்கூடிய ஒலிகளை உருவாக்கும் திறன் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் இடிந்து விழுந்த கட்டிடங்களில் புதைக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களின் ஒலிகள் வெளியில் வருவதில்லை. எனவே தேடுபவர்களால் சப்தம் கேட்காமல் போகலாம். இந்த தேடல் உத்திகளின் முடிவு பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் என்று உறுதியாகவில்லை. உயிருடன் இருப்பவர்களின் சரியான இடத்தை கண்டறிய கூடுதல் தேடல் உத்திகள் தேவைப்படலாம். இப்போது பெரிய திறந்த பகுதிகளில் வரித்தேடலை பற்றி அறிந்து கொள்வோம். பல பகிர்வுகளை கொண்ட அரங்கங்கள், சிற்றுண்டி சாலைகள் மற்றும் அலுவலகங்களில் வரித்தேடல் முறையை பயன்படுத்தவும். தேடல் குழு உறுப்பினர்கள் 3 முதல் 4 மீட்டர் இடைவெளியில் திறந்த பகுதி முழுவதும் ஒரு நேர்கோட்டில் பரப்பவும். மறுபுறம் முழு இடிபாடுகளின் வழியாக மெதுவாக நடக்கவும். கோட்டின் முனைகளில் உள்ள குழு உறுப்பினர்கள் வலதுபுறம் சென்று வலதுபுறமாக இருக்கும் முறையை பயன்படுத்துகின்றனர். இதே செயல்முறை எதிர் திசையில் மீண்டும் செயல்படலாம். பிரத்யோக நாய்கள் மற்றும் அவற்றை கையாள்பவர்களால் கொண்ட பிரத்யோக நாய்க்குழுக்களால் தேடுதல் மேற்கொள்ளப்படுகிறது. இது குறுகிய காலத்தில் பெரிய பகுதிகளில் சிக்கிய பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிவதற்கான சிறந்த வழியாகும். அடுத்து பாதிக்கப்பட்டவரின் மேலாண்மை பற்றி அறிந்து கொள்வோம். தேடலின் போது சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அவற்றில் பின்வருவன அடங்கும். பாதிக்கப்பட்டவர்களை கேட்கக்கூடாத தகாத கருத்துக்களை ஒருபோதும் கூறாதீர்கள். எப்பொழுதும் யாராவது உங்கள் பேச்சை கேட்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் நேர்மறையாக இருங்கள். பாதிக்கப்பட்டவர்கள் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறார்கள் மற்றும் உயிருடன் இருக்க போராடுகிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்களை காப்பாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து நேர்மறையான இருப்பதன் மூலம் அவர்கள் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் அதிகரிக்கலாம். பாதிக்கப்பட்டவர்களை தொடர்பு கொள்ளும் முதல் நபராக நீங்கள் இருக்கலாம். எனவே நம்பிக்கையை வெளிப்படுத்துவது முக்கியம். அடுத்து பாதிக்கப்பட்ட நபருடன் ஆரம்ப தொடர்புக்கு பின்பற்ற வேண்டிய செயல்முறை பற்றி அறிந்து கொள்வோம். பாதிக்கப்பட்டவருடன் ஆரம்ப தொடர்பின் போது முதலில் செய்ய வேண்டியது மொழி தடைகளை கண்டறிந்து அவற்றை கடப்பது. பின்னர் உங்கள் மீட்பு குழுவினர் என்று தெரியப்படுத்துங்கள். சரியான தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி உங்கள் குரலில் நம்பிக்கையும் அமைதியையும் வெளிப்படுத்துங்கள். கொடுக்கப்பட்ட தகவல்களை பெறவும். பாதிக்கப்பட்டவரின் பெயர், தோராயமான வயது, பாதிக்கப்பட்டவர் பெரியவராக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி, காயத்தின் வகை மற்றும் அளவு, நீரேற்ற நிலை, வெப்பம் மற்றும் சிக்கிக்கொண்ட காலம். இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியவர்களை மேம்படுத்த தேடுதல் கருவிகள் மூலம் தேடலாம். ஸ்டெதஸ்கோப் போன்ற ஒலியியல் கண்டறிதல் சாதனங்கள் மற்றும் மைக்ரோஃபோன் பொருத்தப்பட்ட ரெக்கார்டர் மூலம் அவர்களை கண்டறியலாம். ஒளியுடன் கூடிய தொலைநோக்கி கண்ணாடி மற்றும் வீடியோ கேமரா போன்ற காட்சி கண்டறிதல் சாதனங்களை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிய முடியும். மைக்ரோஃபோன் மற்றும் கையடக்க ரேடியோக்கள் கொண்ட நீட்டிப்பில் பொருத்தப்பட்ட ஒலிபெருக்கி போன்ற ஒலி பரிமாற்ற சாதனங்களின் உதவியுடன் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிய முடியும். தற்பொழுது ஒரு தன்னார்வலரின் பங்கு பற்றி அறிந்து கொள்வோம். முக்கிய மீட்பு பணியாளர்களுக்கு தன்னார்வலர்கள் மனிதவள ஆதரவை வழங்குகின்றனர். அவர்கள் தேடுதல் மற்றும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள மீட்பு குழுவினருக்கு குடிநீர் வழங்குகிறார்கள். தன்னார்வலர்கள் குப்பைகளை சுத்தம் செய்ய உதவுகிறார்கள். கால்நடைகளை பராமரிப்பதில் தன்னார்வலர்கள் உதவுகிறார்கள். தன்னார்வ தொண்டர்கள் அரசு துறைகளுக்கு அடிப்படை வசதிகளை மீட்டெடுக்க உதவுகிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி செய்ய தன்னார்வலர்களும் உதவுகிறார்கள். தொகுதியில் விவாதிக்கப்பட்ட முக்கிய புள்ளிகள்.
கொலாப்ஸ்டு ஸ்ட்ரக்சர் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ CSSR என்பது கட்டமைப்பு சரிவு சம்பவங்களில் பாதுகாப்பான தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான ஒரு நடவடிக்கையாகும். மேற்பரப்பில் அல்லது எளிதில் அணுகக்கூடிய வெற்றிடங்களில் உயிர் பிழைத்தவர்கள் இருப்பதை கண்டறிய உடனடியான அவசர தேடல் நடத்தப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களின் சரியான இடத்தை கண்டறிய ஒரு விரிவான அல்லது கட்டிட தேடல் முறையானது தொழில்நுட்ப உதவிகளுடன் நடத்தப்படுகிறது. பல அறைகளை தேடுவதற்கான அடிப்படை அறிவுறுத்தல் வலது பக்கமாக செல்லுதல், வலது பக்கமாக இருத்தல் எனும் முறை பயன்படுத்தப்படுகிறது. பிரத்யேக நாய்கள் மற்றும் அவற்றை கையாள்பவர்களை கொண்ட சிறப்பு நாய் குழுக்களால் தேடுதல் மேற்கொள்ளப்படுகிறது. இப்போது தலைப்பை பற்றிய உங்கள் புரிதலை சரிபார்க்க வேண்டிய நேரம் இது. இது ஒரு மதிப்பீட்டு பயிற்சி. அனைத்து வினாக்களும் சம மதிப்பெண் கொண்டவை. தேர்வில் தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் 60% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். கேள்விகளை கவனமாக படித்து பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கவும். வாழ்த்துக்கள்! கொலாப்ஸ்டு ஸ்ட்ரக்சர் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ பற்றிய பயிற்சி தொகுதியை வெற்றிகரமாக முடித்து விட்டீர்கள்.